தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இன்னொருவரோடு தொடர்பு கொள்கிற பொழுது ஏற்படுகிற அந்த அமைப்பு தான் மொழி. எனவே இறைவன் சொல்லுகிறான், உங்களுக்கு அல் குர்ஆனிலே இருக்கிறது பல வகையான மொழிகள், உங்களை பல வகையினராகவும் பல கோணங்களிலும் பல மொழிகளிலும் உங்களை படைத்திருப்பது இறைவனின் அத்தாட்சிகளில் ஒன்று. நீங்களை பாருங்க, மனிதர்கள், சைனா மனிதர்கள், அமெரிக்காவிலே, இலங்கையிலே, இந்தியாவிலே, ஆப்பிரிக்காவிலே விதம் விதமான மனிதர்கள், விதம் விதமான தன்மைகள். இதுவெல்லாம் உங்களை பல வகையினராக பல மொழி பேசக்கூடியவர்களாக படைத்திருப்பது கூட இறைவனுடைய அத்தாட்சி. எத்தனை மொழிகளை மனிதர்கள், லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மொழிகளை பேசுகிற அளவுக்கு வித்தியாசமான ஒரு 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 வல்லமையை மனிதர்களிலே இறைவன் போட்டிருக்கிறானே, இதுவும் இறைவனுடைய அத்தாட்சி. நீங்கள் சிந்தியுங்கள், அவ்வளவுதான். இதில் அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளிப்போம். நன்றி எஸ்கே முகமது அவர்களே. டாக்டர் லம்போதரன் அவர்களே, ஏனென்றால் இந்த கேள்வி கொஞ்சம் நாங்கள் அதாவது வெளியில் போய் நீங்கள் அதை விளக்கும் பொழுது புரிந்து கொண்டேன். கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி நீங்கள் விடை இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் உங்களுடைய நூல்களில் இருந்து சொல்லும்படி கேட்டிருந்தேன். நாங்கள் இயலுமான வரைக்கும் நூல்களில் இருந்து அந்த தரவுகளை தருகின்றோம். அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள், மெடிக்கல் பிராக்டிஸில் சொல்லுவார்கள். இதையும் செய்கின்ற பொழுது அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு செய்ய வேண்டும். அதே விதமான கருத்தை தான் அவர் முன்வைத்திருந்தார். எங்களுடைய சைவத்திலே நாங்கள் 3 விதமான பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதிலே ஒன்று நூல் பிரமாணம், அதாவது டெக்ஸ்ட் எடுக்கிறது. எங்களுடைய வேதங்கள், ஆகமங்கள், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று திருமந்திரம் சொல்லுகின்றது. வேதங்கள், ஆகமங்கள் எங்களுக்கு அடிப்படை நூல்களாக இருக்கின்றன, அதை எடுத்துக்கொள்ளுகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய காட்சி, நாங்கள் கண்டு பார்த்து அனுபவிப்பது, எங்களுடைய பெர்செப்ஷன். எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், நாங்கள் இறையை காணலாம், அனுபவிக்கலாம். எங்களுடைய சாஸ்திரங்களுக்கு பெயர் மெய் கண்ட சாஸ்திரங்கள். மெய் என்பது இங்கு இறை, கண்ட என்று அதை பாஸ்ட் டென்ஸிலேயே சொல்லியிருக்கிறார்கள். கண்டு அனுபவிப்பது, அந்த பெர்செப்ஷன், அது 2வது பிரமாணம். 3வதாக அனுமானம், அதை இன்ஃபரன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்திலே ஒரு புகை வருகின்றது என்று சொன்னால் அங்கே நெருப்பு இருக்கின்றது என்று அனுமானிக்கின்றோம். இந்த 3 விதமான அடிப்படைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதில் ஒரு அடிப்படை தான் இந்த நூல்களுடைய அடிப்படையாக இருக்கின்றது. இனி பெர்செப்ஷன் என்று சொல்லப்பட கூட பலவிதமான காட்சிகள் இருக்கின்றன. சில காட்சிகள் ஐயக்காட்சிகள். சில பேர் சொல்லுவார்கள், அதிலிருந்து ஒன்று கை அசைவது போல தெரிகின்றது என்று சொல்லுவார்கள், அது ஐயக்காட்சி. ஒரு இடத்திலே ஒரு லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அது ஒன்று இன்னொரு விதமாக காட்டும், அது திரிபு காட்சி. இதே மாதிரியாக எங்களுடைய பொறிகளினாலே காண்கின்ற காட்சி ஒன்று இருக்கின்றது. வரும்பொழுது எத்தனையோ வாகனங்களை வழியிலே காத்துக்கின்றோம், பார்வையிலே போகின்றது, அது பொறிக்காட்சி. அதை மனதிலே வாங்கிக் கொள்வதில்லை. மனதிலே வாங்கிக் கொண்டால் அது மானத காட்சி. அதை மனதிலே வாங்கினாலும் உணர்விலே வாங்கிக் கொள்வதில்லை. ஒரு பிச்சைக்காரனை பார்க்கின்றோம், ஆனால் எங்களுடைய உணர்விலே அந்த இரக்கம் வருவதில்லை. அது வந்தால் அது எங்களுடைய உணர்வு காட்சி. இப்படி வகையான காட்சிகளாக பிரித்து எங்களுக்கு வகைப்பாடுகள் தந்திருக்கின்றார்கள், இந்த காட்சிகளை மட்டும் விளங்கிக் கொள்வதற்கு. அடுத்த கேள்வியுடைய கேள்வி, இந்த எத்தனையோ விதமான மொழிகள் இருக்கின்றன, இந்த மொழிகளுக்கு எல்லாம் மூலம் என்ன என்று கேட்டிருக்கின்றார். இந்த மொழிகள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சொல்லுவார்கள், இந்த மொழிக்கும் அப்பாற்பட்ட, இந்த நாங்கள் எல்லாம் மொழிகளை பார்க்கின்றோம், எழுத்துக்களை பார்க்கின்றோம், வரி வடிவங்கள் எல்லாம் மாறித்தான் வந்திருக்கின்றன. மனிதனுடைய சரித்திரத்திலேயே எத்தனையோ மொழிகள் தோன்றி இருந்து அழிந்திருக்கின்றன. எத்தனையோ மொழிகள் இன்றைக்கு உருமாறிக்கொண்டும் இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த சங்கத்தமிழ் வேறு, இன்றைக்கு நாம் பேசுகின்ற தமிழ் வேறு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த எழுத்துக்களை வெறும் வரி வடிவமாக பார்க்காமல் நாத வடிவமாக அல்லது ஒலி வடிவமாகவே பார்த்து இந்த சத்தம் பிறக்கிற வகைகளையும் இடங்களையும் வைத்து விளக்குவது மொழியியல். அந்த மொழியியல் வகையிலே இந்த மொழி பிறக்கின்ற வகைகளை பற்றி எங்களுடைய தொல்காப்பியத்திலே 83ஆம் சூத்திரத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி இந்த மொழி பிறக்கின்றது என்பதை பற்றி. இது நாத வடிவாக பிறக்கின்றது. மொழிக்கு முதலான இந்த நாத வடிவாக இருக்கிற மொழியைத்தான் வள்ளுவர் தன்னுடைய முதற்குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்து என்றால் ஆனா என்ற எழுத்து மட்டுமல்ல, இந்த நாத மாத்திரையாக, சப்த மாத்திரையாக, அதுதான் இந்த மொழிக்கு அடிப்படை. அதைத்தான் இன்றைக்கு அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸில் சொல்லுகிறார்கள். மொழி சிக்கல் உள்ள பிள்ளைகளுக்கு அதை கல்வி பயிற்றும் பொழுதும் அவர்களை பயிற்றுவிக்கும் பொழுதும் அதைத்தான் அவர்கள் சீர் செய்ய முனைகின்றார்கள். அதே மாதிரியாக எங்களுக்கு ஸ்ட்ரோக் அந்த மொழி பயிற்சி பாதிக்கப்படும் பொழுது அங்கே தான் அந்த சீர்படுத்தல் முயற்சியை செய்கின்றார்கள். அந்த நாத வடிவமான அந்த பிறப்பு தான் எல்லா மொழிகளுக்கும் அடிப்படையானது. இந்த நாத வடிவமான மொழி பிறந்தது எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், 3 மலங்கள் அல்லது இம்பியூரிட்டிஸ் உண்டு. ஆணவம், கண்மம், மாயை. அந்த மாயையின் ஒரு
பகுதியாக சுத்தமாயில் பிறந்தது என்று சைவ தத்துவம் சொல்லுகின்றது. நன்றி டாக்டர் லம்புதன் அவர்களே. பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாஸ் அவர்களே, இதில் வேதாகமத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த மொழிகளை பற்றி? அந்த நேர் சொன்ன முதலாம் கருத்து ஒரு அத்தியாவசியமான கருத்து. நாங்கள் எதை சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டும். அதனால் அந்த நேரை நான் பாராட்டுகிறேன். நான் நடத்திய முந்தைய நிகழ்ச்சிகளில் மிகவும் தெளிவாக வேதத்திலிருந்து அதிகாரத்தையும் வசனத்தையும் காண்பித்து இது வேத வசனம் கூறுகிறது என்று தெளிவாக கூறியிருக்கிறேன். அதனால் நாங்கள் என்னுடைய சொந்த கருத்தை நான் கூறாமல் வேதத்தின் அடிப்படையில் இருந்து தான் கருத்துக்களை சத்தியங்களை எடுத்து கூறுகிறோம். மாத்திரமல்ல, இந்த தேவ அறிவு அனுபவமாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் அதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை, அறிவாக மாத்திரம் நின்றுவிடும். ஸோ நாலேஜ் மஸ்ட் பிகம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பொழுது தான் ஆண்டவர் இருக்கிறார், அவர் கூறும் காரியங்கள் உண்மை சத்தியம் என்று எங்களுக்கே விளங்கும். ஆண்டவர் கூறும் காரியங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால் நாங்கள் அதை எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். அறிவு அனுபவமாக மாற வேண்டும் தேவ கிருபையின் மூலமாக. நேர் கேட்ட இரண்டாம் கேள்வி, ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருந்தது. அந்த ஒரு மொழியை பிரயோகித்து மனிதர்கள் ஒருவரோடு சம்பாஷணை செய்தார்கள், தங்களுடைய கருத்துக்களை பரிமாறினார்கள். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன காரியம்? ஒரு கோபுரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த கோபுரம் பரலோகத்தை போய் தொட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இந்த கோபுரத்தை படைக்க செய்ய ஆரம்பித்தார்கள். இதிலிருந்து நாங்கள் காணக்கூடிய காரியம் என்ன? தேவனை தேடாமல் தங்களுடைய சொந்த அறிவை பாவித்து தங்களுடைய சொந்த கிரியைகளில் ஈடுபட்டு நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சிகளினால் நல் கிரிகைகளினால் தேவனை அடைய முடியும் என்ற பிழையான நோக்கத்தோடு இந்த கோபுரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அதை நியாயம் தீர்த்தார். அந்த நியாயம் தீர்ப்பு தான் உலகத்தில் தோன்றிய பல மொழிகள். ஆண்டவர் இந்த மக்களை குழப்பினார். எப்படி குழப்பினார்? அவர்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு சம்பாஷணை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த மனிதர்களை உலகமெங்கும் சிதறடித்தார். அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. அதனால்தான் வேதத்தின் அடிப்படையில் பல மொழிகள், ஆயிரக்கணக்கான மொழிகள் எழும்பின என்ற தெளிவான பதில் வேதத்தின் அடிப்படையில். நன்றி பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாஸ் அவர்களே. எஸ்கே முகமது அவர்களே, நீங்கள் அந்த முதல் கேள்விக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக கடைசி கேள்வி மட்டும்தான் சொன்ன. முதல் கேள்வி, அதாவது உங்களுடைய குரானில் அப்படி ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதா? மொழிகளை பொறுத்த வரைக்கும் அல் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது, கானன் நாசு உம்மத்த வாஹிதா. மனித சமூகம் ஆரம்பத்தில் ஒரு சமூகமாக, ஒரு அமைப்பாக, ஒரு கட்டமைப்பாக இருந்தார்கள். அவர்கள் பேசிய மொழி ஒன்று, இருந்த மார்க்கம் ஒன்று, அவர்களுடைய கொள்கை ஒன்று, ஒரு தாய் பிள்ளைகள். காலப்போக்கில் இறைவன் அவர்களுடைய இடம், நேரம், காலத்திற்கேற்ப அவர்களுடைய மொழிகளை விரிவடைய செய்யக்கூடிய அந்த தன்மையை மனிதர்களுடைய உள்ளங்களிலே போட்டுவிட்டு அவர்கள் அந்தந்த இடத்திலே அந்தந்த தேவைகளுக்கேற்ப மொழிகளை விஸ்தரித்துக் கொண்டே செல்லுகிறார்கள். இறைவன் சொல்லுகிறான், இன்னஃபி இஹ்திலாஃபி அல்வானிக்கும் வஅல்சினதிக்கும் லஆயாத். உங்களுடைய பல அமைப்பினர்களாக, வகையினர்களாக உங்களை படைத்திருப்பதிலும், பல மொழிகளை பேசக்கூடிய தன்மையை உங்கள் மத்தியிலே போட்டு படைத்திருப்பதிலும் பல அத்தாட்சிகள் உண்டு. இங்க பாருங்க, மனிதர்கள் ஒரே தாய் பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போகிற பொழுது அந்த இடத்தில் ஒரு மொழி பேசுகிற அளவுக்கு, வித்தியாசமான மொழிகளை பேசுகிற அளவுக்கு அந்த ஆற்றல், வல்லமையே அந்த மனிதர்களுடைய உடம்பிலே, உணர்விலே இறைவன் போட்டிருக்கிறார். இந்த விஞ்ஞான உலகம் கூட ஒரு குழந்தைக்கு ஒரே நேரத்தில் 6 மொழிகளை பகுத்து விளங்கி கற்கக்கூடிய தன்மை உள்ளதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு குழந்தையை ஒரு சூழலில் வைத்தால் நீங்கள் 6 மொழி பேசுகிறீர்கள், இது இன்ன மொழி, இது இன்ன மொழி என்று 6 மொழிகளை பகுத்து விளங்கக்கூடிய அந்த தன்மையை கடவுள் மனித உணர்விலே போட்டிருக்கிறார். எனவே இதுவும் கடவுளுடைய ஒரு அத்தாட்சி.
ஒரு குழந்தை என்பது ஒரு மனிதன் என்பவன் போகிற சூழலில் அந்த மொழியை அந்த சூழலில் உள்ள விஷயங்களை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உள்ளத்தை பண்படுத்தி படைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சி. அதை சிந்திக்க மாட்டீர்களா என்று அல் குர்ஆனிலே இறைவன் கேட்கிறான். எனவே இதுவும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய இஸ்லாமிய கருத்து. கண்டிப்பாக நான் சொல்லுகிற விஷயங்களுக்கு அது இஸ்லாமிய, அதாவது ஆதாரத்தோடு தருகிறேன். கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கு என் குறிப்போடு இத்தனாம் பக்கம் எத்தனையாவது அத்தியாயம் என்ற குறிப்போடு நான் தருவேன். அவ்வளவுதான் இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள. நன்றி எஸ்கே முகமது அவர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். வேலா, உங்களுடைய கேள்வி, அதாவது நீங்கள் இதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், கடந்த காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வெளியில் போனால் நாங்கள் நிறைய நேரத்தை வீணாக்கி விட வேண்டியிருக்கும். விசுவாசம், கடவுள் படைப்பு, அதுகளுக்கு இவ்வளவு காலம் ஒளிபரப்பான என்னுடைய கேள்வி என்னண்டா, கேள்வி நான் விளக்கத்தை கேட்கிறேன். எல்லா சமயத்திலும் சடங்குகள், கிரிகைகள் மூலமா தான் அந்த வழிபாடு நடக்கிறது. வழிபாடு மூலமா அந்த ஆண்டவன் மேல விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு நடக்கிறது. ஒருவனுக்கு அந்த அறிவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் கடவுள் யாரென்று ஒருவன் அறிஞ்ச பின்பு அந்த விசுவாசம் தேவை. விசுவாசத்திற்கு இந்த கிரியைகள் தேவையான கிரியைகள், சடங்குகள், அதாவது யூனிவர்சல் லோ என்பதை ஒரு மனுஷன் அறிவியல் ரீதியாக அறிஞ்ச பின்பு ஒருவன் மௌன ரீதியாக தியானம் மூலமாக கடவுளுக்கு நன்றி கூறும் மனப்பக்குவம் ஒரு ஆளுக்கு ஏற்படுது என்று வைங்களேன். அந்த வந்த பின் அவர் ஒரு சமயம் கடந்தவனாக மாறுகிறார். அதன் பின்பு இந்த சடங்குகள், கிரிகைகள், சமய சம்பிரதாயங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவையானா என்பதை எனக்கு இருக்க விளக்கம் சொன்ன நன்றி. முதல் கண் எல்லா சமய அறிஞர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன், நல்ல நல்ல கருத்துக்களை கூறுவதற்கு. அதாவது கிரியைகள் தேவையா இன்றைய காலகட்டத்தில்? அதாவது அவர்களுக்கு கடவுளை விசுவாசிக்கின்றவனுக்கு கிரியைகள் தேவையா? கிரியைகள், சடங்குகள், அதாவது சடங்குகள் கூட ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தெரியும். சில சமய சடங்குகள் ஒரு அனாவசியம் மூட நம்பிக்கை மாதிரி தெரியுது. அதாவது அறிவியல் ரீதியாக ஒரு யூனிவர்சல் லோ, அதாவது இந்த உலக படைப்பின் அர்த்தங்களை அறிஞ்சவனுக்கு இவைகள் கோயில்கள், எல்லா கோயில்களிலும் வர்ற சடங்குகள், அந்த சமய அனுஷ்டானங்கள் தான் வேணுமா என்பதை நான் கேட்டுக்கொள்றேன். நன்றி வேலா, நன்றி வேலா. நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். இந்த கேள்வி டாக்டர் லம்போதரன் அவர்கள் உங்களுக்கு விளங்கியது தானே? ஆமாம், அவருடைய கேள்வி முதலாவதாக தொடக்கும் பொழுது அவர் கேட்டார், இந்த சடங்குகள், கிரியைகள் வழிபாட்டு முறையிலே இருக்கின்றன, கடவுளை அனுபவ ரீதியாக அறிவு ரீதியாக உணர்ந்தவர்களுக்கு இவை தேவையா என்று முதலாவது பகுதியாக கேட்டார். பிற்பாடு வினாவின் முடிவிலே இது கட்டாயம் தேவைதானா, இவை பார்க்கின்ற பொழுது மூட நம்பிக்கைகளாக இருக்கின்றது என்று இரண்டாவது கேள்வியை கேட்டது. ரெண்டு விதமான கிரியைகளும் தேவைதானா என்ற ஒரு சைவத்திலே சொல்லுவார்கள். சைவம் என்றால் என்ன என்று கேட்டால், சைவம் சிவ சம்பந்தமானது. சிவம் என்பது இங்கு இறையை சைவம் சிவம் என்று சொல்லுகின்றது. சிவத்தோடு சம்பந்தமாவது சைவம். சம்பந்தம் என்றால் என்ன? அந்த பெண் கொடுத்து பெண் வாங்குவதா என்று. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்லுவார்கள். அப்போ இறைவனுடன் நாங்கள் ஏற்படுகின்ற தொடர்புகள் இருக்கின்றன. இப்போ சைவத்திலே இந்த தொடர்புகளுக்கு இந்த வழிபாடுகள், கிரியைகள் ஒரு வழிபாடாக இருக்கின்றன. ஆனாலும் இவைக்கிலே பலவிதமான படிமுறைகள் இருக்கின்றன. எல்லாரும் எல்லா விதமான கிரியைகளையும் செய்ய முடியாது. அவரவருடைய இயற்கை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய ரிசோர்சஸ், அவர்களுடைய மனத்தினுடைய தன்மை, மெச்சூரிட்டி, அவற்றை பொறுத்து இந்த வழிபாட்டு முறைகளிலே நிறைய பேதங்கள் இருக்கின்றன. ஆனால் முரண்பாடுகள், இட்ஸ் நாட் கன்ஃப்ளிக்டிங் வித் ஈச் அதர். மற்றது நிறைய சமய உண்மைகள் இந்த கிரியையினூடாக உணர்த்தப்படுகின்றன. உதாரணமாக இந்த கோயிலில் நடக்கின்ற கொடியேற்றத்திலே அந்த ஆன்மாக்கள் இருட்டிலே காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த நிலையிலிருந்த ஆன்மாக்களை இறைவன் இந்த பிறப்பு நிலைக்கு கொண்டு வந்து விட்ட அந்த இன்டர்மீடியட் உணர்த்தி அங்கிருந்து முத்தி என்கின்ற பேரின்ப நிலைக்கு கொன்ற மூன்றாவது நிலைக்கு கொண்டு போகிறது இந்த கொடியேற்றம் உணர்த்துகிறது. அதே மாதிரி இவருடைய உருவங்கள், பூஜைகள், எத்தனை முறை அவை செய்வது ஒவ்வொன்றுக்குமே தத்துவ விளக்கம், அந்த விளக்கம் இருக்கின்றது. இது முதலிலே கிரியைக்கு கிரியையாக இருந்தாலும் அந்த ஞான நிலைக்கு படிமுறைக்கு இட்டு செல்லும். அடுத்ததாக அந்த கேள்வியிலே ஒன்று இருக்கின்றது, இவை எல்லாருக்கும் தேவையா என்று கேட்டால், இந்த ஞான நிலையை அடைந்து இறைவனுடைய நிஷ்டை, அந்த யூனியன் நிலையிலேயே ஜீவித்திருக்கின்றவர்களை சொல்லுவார்கள் ஜீவன் முக்தர்கள். இந்த ஞான நிலையிலே இருந்து அந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு இவை தேவையில்லை.
அப்போ அது யாருக்கு தேவையில்லை என்றால் எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. ஆனால் இந்த ஞாலமதில் ஞான நிட்டையுடையோருக்கு, ஞான நிட்டையுடையோர் என்றால் who is in the stage of nishtai, the permanent union with the God while living in the